ஜோதிடம் ஒரு உண்மையை தெளிவாக சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மவினையினால் ஏற்பட்டது. அந்த கர்மவினையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது? ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல். நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாங்கம் எல்லாம் பழசு அப்படின்னா. ஜோதிடத்தினுடைய நாயகர்களாக இருக்கிறது யாருன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதமான உலோகம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதமான உணவு வகை, ருசி, இது அத்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மனிதனுக்கு அதிகப்படியான நன்மையை செய்யும். அதுவும் யாருக்கு நன்மையை செய்யும்னா, முருக பக்தர்களுக்கு மிக மிக அதிகமான நன்மையை செய்யும். பக்தி கர்மவினையை மாற்றும். பக்தி நவகிரகங்களுடைய வீரியத்தை குறைக்கும். செவ்வாய் தோஷம்ங்கிறாங்க, சில பேர் நாகதோஷங்கிறாங்க, சர்ப்பதோஷங்கிறாங்க, என்னென்னமோ தோஷமெல்லாம் சொல்றாங்களே. இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்றது அப்படின்னா, சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த சென்றர், சேயவன் புந்தி கனிசா சாரந்தக சேர்ந்த வெண்ணர், சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி புன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெரும்பாலும் யூடியூப்ல அதிகமாக எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகமா அது கொஞ்சம், சமையலா அதுவும் கொஞ்சம். அதிகமாக எதை பார்க்குறோம்னா, என் ராசிக்கு என்ன போட்டிருக்கு, உன் ராசிக்கு என்ன போட்டிருக்கு, சனி பயிற்சி என்ன ஆச்சு, குரு பயிற்சி என்ன ஆச்சு. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒன்றா நமக்கு நல்லது பண்ணிடாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வாசித்து கொண்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜோதிடம்ங்கிறது ஒரு கேலி கூத்தாகி போச்சு. தினமும் வந்துருச்சு கேலண்டர் கிடைச்சா சிம்மராசிக்கு இதுன்னு சொல்கிற அளவுக்கு ஜோதிடம் இறங்கி போச்சுங்கிறாங்க. ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல். அது முழுக்க முழுக்க அறிவியல். எதை செய்தாலும் அதற்கு எதிரான, எதை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு வருங்கிறது இந்த உலகத்தில் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த உண்மையை மையமாக வைத்து கர்மவினை, கர்ம கோட்பாடு, செயல் விளைவு கோட்பாடு, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு, வான சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் தான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தினுடைய நாயகர்களாக இருக்கிறது யாருன்னா, 9 நவகிரகம். நவகிரகம், நவம்னு சொன்னா 2 அர்த்தம். ஒன்று 9, இன்னொன்று புதிது. அதுக்கடுத்து கிரகம் அப்படின்னா கிரகிப்பது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கிரகித்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் கிரகம், நவகிரகம். இந்த நவகிரகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா 9 கிரகம் இருக்கும். அதுல ஒவ்வொரு வகையான வஸ்திரம் உடுத்தியிருப்பாங்க, ஒவ்வொரு விதமான வண்ணத்துல. சூரியனுக்கு சிகப்பு, சந்திரனுக்கு வெள்ளை, செவ்வாய்க்கு சிகப்பு, புதனுக்கு பச்சை, வியாழனுக்கு மஞ்சள், அதே மாதிரி சுக்கிரனுக்கு ஒரு வகையான சந்தனமும் வெள்ளை, அதுக்கப்புறம் சனீஸ்வரனுக்கு கருநீலம், ராகுவுக்கு கருப்பு, கேதுவுக்கு பலவண்ணம், இது எல்லாம் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதமான உலோகம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு விதமான உணவு வகை, ருசி, இது அத்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறியா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாங்கம் எல்லாம் பழசு அப்படின்னா. இன்னைக்கு நான் சொல்கிறேனே, வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கிறது. அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் பூகம்பம் வரும், இந்த நேரத்தில் சுனாமி வரும். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, இந்த பெரிய இயற்கை பேரிடரெல்லாம் வரும்போது அது வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கான், இந்த நேரத்தில் இந்த இடத்துல சுனாமி வரும், இந்த நேரத்தில் இந்த இடத்துல பூகம்பம் வரும். இதெல்லாம் எப்படி கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் பஞ்சாங்கம்னு பேரே வச்சுருக்காங்க. திதி, வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம்னு ஒரு 5 விஷயங்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணி கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிடுறாங்க. துல்லியமாக இருக்கிறது. இது இப்படியே போய்கொண்டே இருக்கும்போது ஜோதிடம்ங்கிறது நம்ம அதை மறுக்கிறதுக்கு முன்னாடியும்
எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தெளிவான பார்வை ஜோதிடத்தின் மேல நமக்கு வேணும். ஜோதிடம் ஒரு உண்மையை தெளிவாக சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மவினையினால் ஏற்பட்டது. அந்த கர்மவினையை அவன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த ஜோதிடத்தை நம்பி ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, பார்க்கலைனாலும் சரி, அதை அனுபவித்து தான் தீர வேண்டும். இன்னமும் இந்த உண்மையை நம்மளுடைய தர்மமும் சொல்லுகிறது. இந்த உடம்பே பிராரப்த தேகம்தான். பிராரப்த தேகம்னா என்னன்னா, நம்மளுடைய கர்மவினையினால் ஏற்பட்ட உடம்பு, கர்மவினையை கழிக்க வேண்டி வந்த உடம்பு. இன்னும் ஒரு கோடி மேலே போய் ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போ வரும் அப்படின்னா, பிராரப்தம் முடிஞ்சு போச்சுன்னா மரணம் வந்துடும். கர்மவினை முடிஞ்சு போச்சுன்னா, ஒருத்தனுக்கு இவ்வளவுதான் அந்த கர்மவினை அனுபவிச்சாச்சு அப்படின்னா எப்படி வேணா வந்துடும். சில பேர் விபத்துனாலம்பாங்க, சில பேர் நோயினாலம்பாங்க. அதெல்லாம் இல்லை. வினை முடிஞ்சு போச்சா உடம்பு கட்டி போட்டு அடுத்த உடம்புக்கு இந்த ஆத்மா கிளம்பிடும். அப்போ இந்த உடம்பே வினையினால் ஏற்பட்டது தான். உடம்பே வினையினால் ஏற்பட்டதுன்னா இந்த உடம்பு இருக்கிற ஊரு, இந்த உடம்பு இருக்கிற குடும்பம், இந்த உடம்பு இருக்கிற இந்த உறவுகள் எத்தனையும் பாருங்க, கர்ம வினையினால் நமக்கு ஏற்பட்ட விளைவுகள் தான் இது அத்தனையும். இதை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த கர்ம வினையை சரியாக அனுபவிக்க வைப்பது தான் நவகிரகத்தினுடைய வேலை. நம்ம ஜாதகத்தை எடுக்கிறோம், இங்கே குரு இருக்கிறார், இங்கே சனி இருக்கிறார், இங்கே ராகு இருக்கிறாருன்னா நிறையா இப்போ படங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது என்ன அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா? இது அத்தனையுமே என்னென்னா, இது அத்தனையுமே உண்மையை நம்ம ஏற்றுக்கலைனாலும் ஏற்றுக்கொண்டாலும் உண்மை அப்படியே தான் இருக்கும். நான் சூரியனை நம்பவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கிரகத்தினுடைய நகர்வை வைத்து, கிரகத்தினுடைய நாம் பிறந்த போது இருந்த அந்த ஒரு அமைப்பு இருக்கும். அது ஜனன கால ஜாதகம். அதோடு கூடி கோச்சாரம்னு சொல்லுவாங்க. அதாவது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை, அது கோச்சாரம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன திசை நடக்கிறது, சில பேருக்கு ராகு திசை, சில பேருக்கு சூரிய திசை. இதையெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி இவருக்கு இதெல்லாம் நடக்கும் நடக்காதுங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை. சரி, இதை ஏன் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து கோவிலுக்குள்ளே போகும்போது நவகிரகங்களை வழிபடும் போது நமக்கு ஒரு உணர்வு வரணும். இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலும் மனிதனை ஆத்ம விடுதலை, ஆன்ம விடுதலைன்னு சொல்லக்கூடிய முக்தியை அடைய வேணுங்கிறத தூண்டுறதுக்காக தான் கோவில்கள்ங்கிறது அமைக்கப்பட்டது. அதுக்குள்ளே வர அத்தனை பேருக்கு அது வருமானம் கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு கடன் பிரச்சனை, உடம்புல வியாதி, இதையெல்லாம் விட்டுட்டு போய் எனக்கு ஆத்மா, எனக்கு முக்தி வேணும், ஞானம் வேணும்னு யாரும் கேட்க போறதில்லை. அப்போ முதல்ல இதை சரி செய்யணும். அதாவது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேணும். அதையும் கோவில் செய்யும், அதையும் கோவிலும் வழிபாடும் செய்யும். அதற்குனே தனி ஒரு பூஜை இருக்கிறது, காமிய வழிபாடு. அதாவது ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிபாடுன்னு பெயர். இது ஒரு வகையில் சரின்னு சொல்லலாம், ஒரு வகையில் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது தவறும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஆசை நிறைவேறுமான்னு கேட்டால் நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த ஆசை வராமல் இருக்குமா? அடுத்து வந்துடும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆசைகளை பூர்த்தி செய்தும் அந்த ஆசைகள் நிறைவேறாத போது ஏன் என்ற கேள்வியை கேட்க வைத்தும் அந்த கேள்வியின் மூலமாக இறைவனை நாட வைப்பது, இது அத்தனையுமே எது செய்யும்னா நவகிரகம் செய்யும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த 7.5 சனி, ஜென்மச்சனி, சனீஸ்வரர், இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. கஷ்டம் வரும்னு. ஒரு உண்மையை சொல்கிறேன். எப்போது சனியினுடைய தாக்கம் இருக்கிறதோ அப்போதான் ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரும். சனியினுடைய திசையில தான் ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் வரும். ஏன்னா அப்போ தான் அதிகமாக துன்பப்படும் போது ஏங்கிற கேள்வி வரும். கேள்வி வரும்போது விடையை தேடி நம்ம போக ஆரம்பிப்போம். இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் சில உண்மையை புரிய வைப்பதற்காக நவகிரகங்கள் வினையை ஊட்டுகிறது. வினை ஊட்டுகிறதுன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஊட்டுறது இல்லை, நம்ம செய்த நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மனிதனுக்கு அதிகப்படியான நன்மையை செய்யும். அதுவும் யாருக்கு நன்மையை செய்யும்னா, முருக பக்தர்களுக்கு மிக மிக அதிகமான நன்மையை செய்யும். அப்போ சிவன் பக்தர்களுக்கு, சக்தி பக்தர்களுக்கு, மகாவிஷ்ணுவனுடைய பக்தர்களுக்கு தான் பேரு தான் வேறு, இறைவன் ஒருவன் தான். ஏதோர் இறைவனை தீர்க்கமாக நம்பக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நவகிரகம் அந்த பக்தியை மேம்படுத்துவதற்கு உதவி புரியுங்கிறத நான் கண்கூடாக உணர்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம். எனக்கு மிக நெருங்கிய ஒரு பணிக்கர் இருக்கிறார். அப்படின்னு என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், மிக அற்புதமான ஒரு ஜோதிட அறிவு படைத்தவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஜாதகத்தை
கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அவர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு ஒரே விஷயம் சொன்னார், உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுன்னு தூக்கி போட்டாரு அப்படின்னார். ஆனால் அதை தூக்கி போட்டு ஒரு விஷயம் சொன்னாராம், பரிகாரம் அப்படின்னு எதாவது கேட்டோன்னே அவர் சொன்னாராம் ஒரே ஒரு வார்த்தை என் மனதில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சதுங்க. அது என்னன்னா, பக்தி எல்லா திசையையும் மாற்றும், பக்தி நவக்கிரகத்தை வெல்லும், பக்தி கர்மவனையை வெல்லும், பக்தி எல்லாத்தையும் மாற்றும்னார். ஆனால் அது சொன்ன மாதிரியே இவருக்கு கல்யாணம் தள்ளி போச்சு. ஆனால் கல்யாணம் நடந்தது, கல்யாணம் அப்படியே நடந்தது, நல்லா இருக்கிறாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, இறைவன் மீது அவர் தீவிரமான ஐயப்ப பக்தன், ஐயப்பன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறவர். ஐயப்பனுடைய மேல் வச்ச பக்தி அவரை மாற்றியது, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது. அப்போ பக்தி கர்மவனையை மாற்றும், பக்தி நவகிரகங்களுடைய வீரியத்தை குறைக்கும். அது மட்டுமல்ல, பக்தி நவகிரகங்களுக்கு எதிரானதல்ல. பக்தி பண்ண 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 எந்த கர்மவனையை நாம் அனுபவிக்கணும்னு விதி இருந்ததோ அந்த விதி நமக்கு நடந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு துன்பம் வந்தாலும் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு முருகா முருகா முருகான்னு சொல்லும்போது அந்த துன்பம் என்னை ஏதும் செய்வதில்லை. காரணம், துன்பமும் இறைவன் கொடுத்த பரிசு, முருகன் கொடுத்த பரிசுங்கிற பக்குவ நிலை வந்த அடுத்த நிமிடமே நவகிரகத்தினுடைய அருளும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்பேற்பட்ட நவகிரகத்தினுடைய தொல்லையிலிருந்து, ஜாதக தோஷத்திலிருந்து நான் விலக வேண்டும். என் ஜாதகத்துல சில தோஷம் சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் செவ்வாய் தோஷங்கிறாங்க, சில பேர் நாகதோஷங்கிறாங்க, சர்ப்பதோஷங்கிறாங்க, என்னென்னமோ தோஷமெல்லாம் சொல்றாங்களே. இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்றது அப்படின்னா, அருணகிரிநாதர் நமக்காக அற்புதமான ஒரு பதிகத்தை கொடுத்திருக்கிறார். கந்தர் அந்தாதியில நம்மளுடைய போற்றுதலுக்குரிய மகான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி, இல்லை ஏதாவது ஒரு முயற்சியை செய்வதற்கு முன்னாடி முருகனுடைய படத்திற்கு முன்னாடி தீபமேற்றி இந்த பதிகத்தை பாடிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, எல்லாம் ஜெயமாகும்னார். அப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பதிகத்தை சொல்லுகிறேன். அடியார்கள் குறித்து கொண்டு இந்த அற்புதமான பதிகத்தை பாராயணம் செய்தால் நவக்கிரக தோஷங்கள் நம்மை விட்டு விலகும், நல்ல அறம் சார்ந்த மனம் நமக்கு அமையும். அந்த பாடல் இதோ. சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தர், சேயவன் புந்தி கனிசா சாரந்தக சேர்ந்த வெண்ணர், சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே அப்படின்னு இந்த அற்புதமான கந்தரந்தாதி பாடல் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் மிக அற்புதமானது. என்னன்னா, திருச்செந்தூரிலே வள்ளி விராட்டியோடு அற்புதமாக வீற்றிருக்கக்கூடிய செந்திலாண்டவனை எவனெல்லாம் புத்தியில் வைத்து வழிபடுகின்றானோ அவனுக்கு எப்போதும் எப்போதும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இப்படி இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய மன தடுமாற்றம் ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறது அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கு. எனவே அடியார்களே, அற்புதமான இந்த கந்தரந்தாதி பாடலை தினந்தோறும் முருகனுடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்யுங்கள். நவக்கிரக தோஷம் நம்மை எதுவும் செய்யாது. நீங்கள் இனிமேல் கோவிலுக்கு சென்றீங்கன்னா நவகிரகத்தை சுத்தும் போது இந்த பாடலை சொல்லி நவகிரகத்தை சுற்றி வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக அற்புதமான ஆனந்த வாழ்க்கை முருகப்பெருமான் தருவார். நன்றி, வணக்கம். முருகா சரணம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.